அடுத்து புதன்கிழமை. புதன் அப்படின்னாலே பூமின்னு அர்த்தம். புதனுக்கு வந்து ஞானம்னு சொல்லுவோம், பூமின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடுக்கு இடம் பார்க்க போகிறது அப்படின்னாலே புதன்கிழமை போகிறது அவ்வளோ நல்லது. பத்திரம் பதிவு பண்ணுறதும் புதன்கிழமையில் பண்ணுறது ரொம்ப சூப்பர்மா. அந்த புதனுக்கான ஒரு சக்தி என்னன்னா நம்மளுடைய பூமி அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ கல், மண் இது சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் பாண்டங்கள் எதுவாக இருந்தாலும், மண் சட்டியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கல் சட்டியாக இருக்கலாம், இது எல்லாமே நீங்கள் புதன்கிழமையில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன் கல் சட்டி. ஆமாம், அம்மா வீட்டில் வந்து வெங்காய காரக்குழம்பு சான்ஸே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் பிராமன் வீட்டில் நாங்கள் எப்படி அந்த கல் சட்டியில் ஒரு வத்த குழம்பு சாப்பிட்ருக்கணும் அந்த மாதிரி ஒரு நாயர் வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். இந்த கல் சட்டியில் வந்து நீங்கள் புதன்கிழமை பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். ஸோ இதில் கீரை மசிக்கிறது, மண் சட்டியில் கீரை மசிக்கிறது, ஏன்னா கீரையும் நமக்கு வந்து பூமியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள் இல்லையா. ஸோ புதன்கிழமையில் பச்சை நிறத்தில் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. புதன் கிரகம்னாலே பச்சை அப்படின்னு தான். ஸோ கீரையை வந்து புதன்கிழமையில் ஒரு மண் சட்டியிலையோ அல்லது இந்த மாதிரி கல் சட்டியிலையோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா புதன் கிரகத்திற்கு ரொம்ப நல்லது. சரி, உடல் ஆரோக்கியத்திற்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த நரம்பு மண்டலமே புதன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ பார்க்கின்சன்ஸ் வர்றது, மறதி ஏற்படுறது, அப்புறம் மைக்ரேன், வெளியில் போயிட்டு வந்தாலே நமக்கு மைக்ரேன் வந்துடுறது இல்லையா. ஸோ மைக்ரேன், அதே மாதிரி யானைக்கால், இது எல்லாமே புதனால் ஏற்படக்கூடியது தான். நம்ம நரம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கல் சட்டிமா. ஆஹா, எவ்வளோ அழகான ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன்.